ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேம் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு 3D ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கியூப் க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்பியரும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்பியர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாம் சிலிண்டர். ஸோ இது வந்து நம்ம சிலிண்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே இருக்க கேமரா எந்த இடத்துல கேமரா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் கேமரா எந்த சைடு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு. அந்த சைடு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு கேமரா வந்து இதை பார்க்கணும், ஓகேவா? இந்த கேமரா வந்து உங்களுக்கு இந்த சைடு பார்க்கணும் அப்படின்னா இந்த சைடு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு கேமராவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கேம் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு அலைன் வித் வியூ கொடுத்துட்டிங்கன்னா கேமரா இப்போ இதில் இருக்க கேமரா வந்து உங்களுக்கு எங்கே பார்த்துட்டு இருக்கோ அந்த கேமரா கூட இந்த மெயின் கேமரா வந்து அலைன் ஆகும், ஓகேவா? ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் எந்த மாதிரின்னு. கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, இந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு போய்ட்டு அலைன் வித் வியூ, ஓகேவா? இப்போனா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும், இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆகிடும் இந்த கேமரா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதில் நீங்கள் பார்க்கலாம் இத்தனை இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம்னா ஃபிசிக்ஸ், ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ் வந்து ஒரு கேம் இன்ஜினுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் ஃபிசிக்ஸ்ன்றது. ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் வந்து இப்போ க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து கோடு எதுவுமே எழுத போகிறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பியரை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பியருக்கு மேலே நம்ம மெஷ் ரெண்டர், இந்த ஸ்பியர் மெஷ் ஃபில்டர் இது ரெண்டுமே இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. நான் அதை வந்து இது மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பியர் கொலைடர், ஓகே? கொலைடர்னா என்னென்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இடிக்குது. இப்போ இடிக்குதுன்னா ஓகேவா, ரெண்டுமே இடிக்குது. இப்போ சில கேமில் நீங்கள் பார்க்கலாம் இப்படி உள்ளே போகும். அது நான் இப்போ எப்படின்னு பண்ணி காட்டுறேன், ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா W கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இது எனக்கு தேவையில்லை. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன். W கிளிக் பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன் சைஸை, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு தரை, ஓகேவா? தரை மாதிரி. நான் இந்த இதை நான் டிலீட் பண்ணிக்கிறேன், தேவையான கன்ஃபியூஷனாக ஆகும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகேவா, இது ஒன்று இது ஒன்று. ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கொலைடர் கிடையாது. நீங்கள் மேலே இதில் இருக்கிறதுல வந்து கொலைடர் இருக்குது, கொலைடர் ஸ்பியர் கொலைடர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளே கிளிக் பண்ணுங்கள். ப்ளே கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து பார்க்கலாம். இவ்வளோதான், எதுவுமே வரல. ஏன் இங்கே எதுவுமே வரல நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம ஸ்பியரில் வந்து நம்ம ரிஜிட் பாடி ஆட் பண்ணல. ரிஜிட் பாடின்றது என்னென்னா கிராவிட்டி. நம்ம உடம்புல வந்து மாஸ், ஓகே? நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் மாஸு வெயிட்டு, இது ரெண்டுத்துக்கு கம்பேரிசன் அது மாதிரி நம்ம படிச்சிருப்போம். இந்த இடத்துல தான் அதை வந்து அப்ளை ஆகும். ஸோ இங்கே வந்து இப்போ ஸ்பியருக்கு வந்து மாஸ் கிடையாது, இந்த இடத்துல நம்ம என்ன மாஸ் கொடுக்கல. ஸோ மாஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ரிஜிட் பாடின்னு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ரிஜிட் பாடி வந்து ஆட் காம்பனன்ட் கொடுத்துட்டு ரிஜிட் பாடி RIGID ரிஜிட் பாடி நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வரும் மாஸு, அப்புறம் ட்ராகு, இது மாதிரி நிறைய இது இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ப்ளே கொடுக்குறேன். ஸோ ப்ளே கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன், இல்லைனா ஃபுல் ஸ்க்ரீன்லேயே ஒவ்வொரு வாட்டியும் வரும். அதுக்கப்புறமா கேமராவை இங்கே வச்சுட்டு மெயின் கேமரா கிளிக் பண்ணிவிட்டு அலைன் வித் வியூ கொடுத்துக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணால் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு உள்ளே போய் அந்த சைடு போகும், பார்த்தீங்களா? உள்ளே போய் அந்த சைடு போகுது. ஸோ எனக்கு வந்து உள்ளே போக தேவையில்லை, அது மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கேம் ஆப்ஜெக்ட் கீழே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து நான் கொலைடர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நான் கொலைடர் கிடையாது. ஸோ இதுலேயும் கொலைடர் ஆட் பண்ணணும். இதுலேயும் கொலைடர் ஆட் பண்ணால் தான் ரெண்டுமே இதாகும். இப்போ இந்த கையில் வந்து கொலைடர் இருக்குது, இதில் இல்லைனா அப்படியே உள்ளே போகும், ஓகேவா? அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆட் காம்பனன்ட் கொடுத்துட்டு கொலைடர், இதுக்கு வந்து பாக்ஸ் கொலைடர். ஸோ இன்னொன்று என்னென்னா நம்ம 3D நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த இடத்துல 2D நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ இப்போ பாக்ஸ் கொலைடர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக அலைன் ஆகலை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாக்ஸ் கொலைடரோட சைஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்ம ரிஜிட் பாடி ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது வந்து இந்த இடத்துல தான் நிற்க போகுது. ஒருவேளை கிராவிட்டினால அஃபெக்ட் ஆகணும்னா அதுக்கு வந்து நீங்கள் ரிஜிட் பாடி ஆட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே இது கீழே வந்து இந்த இடத்துல நின்றுடும், பார்த்தீங்களா? இந்த இடத்துல நின்றுடுச்சு, ஓகே. இப்போ வந்து கிராவிட்டி வந்து அப்ளை ஆகிருக்குன்னு நமக்கு தெரியும், எனக்கு கீழே போகுது. ஸோ நான் இப்போ வந்து இதை கொஞ்சம் லைட்டாக டில்ட் பண்ணுறேன். மெயின் கேமரா செலக்ட் பண்ணிட்டேன், அலைன் வித் வியூ, ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன், ஸ்டார் தெரியுது, சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளே கொடுக்குறேன். ப்ளே கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து கீழே வரும், வந்துட்டு அங்கே டச் ஆகும், டச் ஆகிட்டு கீழே போகும், வருது டச் ஆகிட்டு இப்போ கீழே போகும்.
ஓகேவா. இதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து இந்த ஸ்பியருக்கு மேலே நம்ம வந்து இதை ஆட் பண்ணியிருக்கோம், ரிஜிட் பாடி ஆட் பண்ணனால தான் இந்த மாதிரி வருது. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரிஜிட் பாடி ஆட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா. இப்போ இதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் காம்பனன்ட் கொடுங்க. ஆட் காம்பனன்ட் கொடுத்துட்டு ரிஜிட் பாடி. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ரிஜிட் பாடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது என்ன ஆகும்னு நம்ம நினச்சோன்னா இது வந்து இங்கே டச் ஆகி கீழே போவோம். ஓகேவா. இப்போ நான் ப்ளே கொடுக்குறேன், பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதுதான். ஸோ நமக்கு வந்து எதுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து ரிஜிட் பாடி கொடுத்தா போதும். இல்லைனா மொத்த கேமும் கன்ஃபியூசிங்காக காமெடியாக ஆகிடும். இப்போ நான் இதில் இருக்கிற ரிஜிட் பாடி நான் தூக்கிடுறேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த விஷயம். ஸோ ஓகேவா. இப்போ யூனிட்டியோட நீங்கள் எப்படி யூனிட்டி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா கேம் ஆப்ஜெக்ட், 2D ஆப்ஜெக்ட் வந்து அந்த 2D அந்த இமேஜ் அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எஃபெக்ட் வந்து பார்ட்டிகல் சிஸ்டம். லைட்டை வந்து இது பண்ணுறதுக்கு லைட்டில் வந்து நீங்கள் 4 லைட் மெயின் லைட்டு பார்க்கலாம். டைரக்ஷன் லைட் அதாவது சன்னு. பாயிண்ட் லைட்னா லைட்டு. ஓகேவா. சாதாரண நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லைட்டு. ஸ்பாட் லைட்னா ஒரு வீட்டுக்குள்ளே எந்தெந்த இடத்துல லைட் வரணுமோ அந்தந்த இடத்துக்கு லைட் வரும். நீங்கள் ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் விளையாடி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஏரியா லைட்னா ஒவ்வொரு ஏரியா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது பாக்ஸ் எல்லாம் ஸ்கொயர் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு மட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆடியோனா ஆடியோ சோர்ஸ் நம்ம போக போக பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஆடியோ சோர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வீடியோ. ஸோ வீடியோவோட என்னன்னா வீடியோ பிளேயர். ஒருவேளை நீங்கள் வந்து விஆர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டோருக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு 360 என்விரான்மெண்ட் வரும், அங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறேன் எந்த மாதிரி பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கடைசியாக கேமரா. ஒரு வேளை இந்த இடத்துல கேமரா இல்லைனா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா வரும். ஓகே, ஸோ இதுதான் கேம் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபைல், எடிட், அசட்ஸ், கேம் ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பனண்ட். ஸோ நம்ம காம்பனண்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த காம்பனண்ட் வந்து எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஆட் காம்பனண்ட் நம்ம கிளிக் பண்ணுவோம். நம்ம இங்கேயும் கிளிக் பண்ணலாம், இல்லைனா இங்கேயும் கிளிக் பண்ணலாம். ஆனால் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த டேபோ அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா விண்டோ டேப். ஸோ ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது டேபை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஒருவேளை இங்கே இன்ஸ்பெக்டர் டேப் இருக்குது, நான் வந்து இப்போ க்ளோஸ் டேப் தெரியாமல் கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னா விண்டோ கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரலில் இன்ஸ்பெக்டர் இருக்கும். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிற விண்டோ எல்லாமே ஜென்ரலுக்குள்ளே இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற விண்டோ எல்லாமே ஜென்ரலுக்குள்ளே இருக்கும். நான் இங்கே ட்ராக் பண்ணி இங்கே போட்டேன்னா இதுதான். ஓகேவா. ஒருவேளை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வேணும், வேறு ஏதாவது விண்டோ இது பண்ணிட்டேன்னா நீங்கள் ஜென்ரலில் பார்க்கலாம், இருக்கான்னு பாருங்கள், ரெண்டரிங்கில் பாருங்கள், அனிமேஷனில் பாருங்கள், ஸோ ஒவ்வொரு டைம் லைனில் பாருங்கள். ஸோ இது மாதிரி நிறைய சீக்வன்சிங்கில் ஸோ பாருங்கள். ஸோ நிறைய இருக்கும். ஸோ இவ்வளோ தான் பேசிக். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கிரிப்டை வந்து எந்த மாதிரி ஆட் பண்ணுறது பார்க்குறோம். அது நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறதில்ல, ஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போகிறேன்னா ப்ராஜெக்ட் டேப் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட்ன்ற இந்த டேபுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. ஏன்னா நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன்னா ஆர்கனைஸ் பண்ணாமல் சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நான் வச்சுருந்தேன். கடைசியில் வந்து அந்த ப்ராஜெக்டே வந்து ஆர்கனைஸ் பண்ணாத ரீசனுக்காகவே ட்ராப் ஆகிடுச்சு அந்த ப்ராஜெக்ட். ஏன்னா எங்கெங்கே என்னென்ன போட்டிருக்கேன்னு தெரியாமல் ஒரே ஃபைலை 10-15 தடவை நான் இம்போர்ட் பண்ணும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா. சைஸ் இன்க்ரீஸ் ஆகி எனக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் சீன் இருக்குன்னா சீன்ஸ்குள்ளே சீன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வீடியோ ஏதாவது இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா கிரியேட் கொடுத்துட்டு ஃபோல்டர் கொடுத்துட்டு வீடியோன்ட்டு போடுங்க. ஸோ நான் இப்போ மெட்டீரியல்னு போடுறேன், ஏன்னா இந்த மெட்டீரியல் எனக்கு இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ மெட்டீரியல்னு கொடுத்துட்டேன். இந்த மெட்டீரியல் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போட்டுடலாம். ஓகேவா. ஸோ இதுதான் மெட்டீரியல், சீன்ஸ். ஸோ வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துட்டு நம்ம C# ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுங்க. ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் வந்து மெயினாக தெரியணும், அப்போ தான் நீங்கள் C# வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நான் இதுக்கு வந்து இப்போ என்ன பேர்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து டுட்டோரியல் என்ன போடுறேன். ஓகேவா. நம்ம இதை வந்து நான் டிலீட் பண்ணிடுவேன். ஸோ அதை நான் சும்மா போடுறேன். ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சிஸ்டமில் இருக்கிற டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்து இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து VS கோட் யூஸ் பண்ணுறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் யூஸ் பண்ணுறேன். கோடில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் C# ஒரு ப்ளகின் இருக்கும். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், நீங்கள் யூனிட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து யூனிட்டியோட ப்ளகின்ஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். பண்ணாதான் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் Notepad++ அதில் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஆனால் அதில் எடிட் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை என்னென்னா
அதில் நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு சஜஷன்ஸ் காட்டாது. நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அது மாதிரி காட்டாது. நீங்கள் ஒரு இது டைப் பண்ண உடனே சஜஷன் காட்டாது. ஓகேவா? ஆனால் இதில்னா சஜஷன் காட்டும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த வந்து tutorial.cs இதெல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இது லோட் ஆகும், ஃபஸ்ட்டு கம்பைல் ஆகும். இது வந்து கம்பைல் ஆகிறது வந்து கேம் இன்சைட் யூனிட்டிக்குள்ளேயே கம்பைல் ஆகும். ஸோ கம்பைல் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எதனாலும் கிளிக் பண்ண முடியும். நீங்கள் கம்பைல் ஆகிட்டு இருக்கும்போது எதையுமே நீங்கள் கிளிக் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு வேளை எதுவுமே கிளிக் பண்ண முடியல, என்னாச்சு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கம்பைல் ஆகிட்டு இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த இதை வந்து நான் இப்போ ஸ்பியருக்குள்ளே போடுறேன், ஸ்பியருக்கு மேலே போடுறேன். இப்போ நான் வந்து ஸ்கிரிப்டிங்குள்ளே போகிறதில்ல, அப்புறம் நமக்கு தேவையில்லாததெல்லாம் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதை டுட்டோரியல் எடுத்து ட்ராக் பண்ணி போடுறேன். ஸோ இங்கேயும் ட்ராக் பண்ணி போடலாம், இல்லை இங்கே எடுத்து இந்த ஸ்பியருக்கு மேலே இங்கேயும் ட்ராக் பண்ணி போடலாம், இல்லைனா இங்கேருந்து நம்ம இங்கேயும் ட்ராக் பண்ணி போடலாம். ஓகேவா? அது வந்து உங்களோட வசதியை பொறுத்து. ஸோ நான் இப்போ இந்த இதை வந்து நான் இதுக்கு மேலே ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது அப்ளை ஆகும், இல்லைனா அப்ளை ஆகாது. அப்புறம் Ctrl+S சேவ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ண போகிறோன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் C#. ஓகேவா? ஸோ இது வந்து நான் ரொம்ப இது சின்னதாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இந்த ஸ்டார்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஸ்டார்ட் இஸ் கால்டு பிஃபோர் த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அப்டேட். ஸோ ஃபஸ்ட்டு கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டார்ட்ன்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வாய்டு அப்டேட். ஸோ அப்டேட்ன்றது என்னென்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? இதுதான் அப்டேட். ஸோ நான் இப்போ எப்படின்னு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து ஹலோ அப்டேட். ஸோ இது இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கம்பைல் ஆகும். ஸோ கம்பைல் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் எந்த எரர் வருது நீங்கள் பார்க்கலாம். ஸோ debug does not contain definition for log லாக்கு டெஃபினிஷன் கிடையாதுன்னு காட்டுது. அப்படின்னா என்ன எரர் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து இது மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் இப்போ கேபிட்டல் L நான் மாற்றிட்டேன். ஸோ மாற்றிட்டு நான் இங்கே செக் பண்ணுறேன் எப்படி வருதுன்னு பார்க்குறேன். பார்த்தீங்களா? ஸோ இதுதான். ஒருவேளை நீங்கள் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு எரர் போயிடும். ஆனால் இங்கே 2 எரர் இருக்கிற மாதிரி காட்டுது. இப்போ இன்னும் ஒரு எரர் இருக்கிற மாதிரி காட்டுது. அது என்னென்னா, நான் மேலே இருக்கிறது, இது வந்து கீழே இருக்கிறது. இதுக்கு வந்து மறுபடியும் நான் கேபிட்டல் L போடுறேன். கேபிட்டல் L போட்டேன்னா அந்த எரர் காணாமல் போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்சோலுக்குள்ளே தான் எரர் காட்டும். ஓகேவா? எரர் இல்லைனா ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோன்னா கூட கான்சோலுக்குள்ளே தான் காட்டும், வெளியே எங்கேயும் காட்டாது. ஸோ வேறு எங்கேயும் தேடிட்டு இருக்காது. ஓகே, இப்போ அந்த எரர் எல்லாமே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எரர் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ண முடியும். எரர் இருக்கும்போது நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ ப்ளே கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இது நான் ஃபுல் இதாக வைக்கிறேன். ஓகே, நான் இப்போ மறுபடியும் அன்ப்ளே பண்ணிடுறேன். ஸோ அன்ப்ளே பண்ணாலும் நம்ம வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆன அவுட்புட்டிங் இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹலோ ஐ ஆம் சபேஸ். ஓகேவா? அதாவது ஹலோ ஐ ஆம் சபேஸ் அது வந்து ஸ்டார்ட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? அதனால ஒரே ஒரு வாட்டி தான் காட்டுது. செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹலோ ஐ ஆம் அப்டேட் அது வந்து இங்கே இருக்குது, ஹலோ ஐ ஆம் அப்டேட். ஸோ ஹலோ ஐ ஆம் அப்டேட் வந்து அப்டேட்டுக்குள்ளே இருக்கிறனால அது வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். நான் தான் சொன்னேன்ல ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் கால் பண்ணிகிட்டு இருக்கோன்னு. ஸோ நம்ம 92 ஃப்ரேம்ஸில் வந்து அது கால் பண்ணி நம்ம கண்ணுக்கு காட்டுது. ஓகேவா? இதுதான் அப்டேட்ன்ற இந்த ஃபங்க்ஷன். ஸோ இது மாதிரியே வாய்ட் ஸ்டார்ட், வாய்ட் அப்டேட், வாய்ட் அவேக் அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து போக போக அதெல்லாம் பார்க்கலாம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது யூனிட்டின்றது ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் 2D ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது நான் வந்து காட்டுறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை பை.